வணக்கம், நான் உங்க அடேகர். இப்ப ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் உங்களா வந்து இன்சூரன்ஸ் சொல்லு. ஸ்டாலின் திமுக முக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலின் உதயநிதி, உதயநிதி இன்பநிதி, இன்பநிதி கொடுமநிதி போனரே. உங்களுக்காக இன்சூரன்ஸ் இருக்கிறதா? செத்து போனதுக்கு இன்சூரன்ஸ் வேணும். தமிழ்நாடு அரசு பேருந்துக்கு தூக்கிடுங்க. தமிழ்நாடு எதான் போடு சொத்து? உங்க போடு சொத்தா? பிளான் வச்சிருப்பாரு முக ஸ்டாலின். அவங்க அப்பா பேர் வைக்கிறான்னு, அவங்க தாத்தா பேர் வைக்கிறான்னு. நான் சொல்றேன், நடக்கிறது வேறையா போயிடும். தமிழ்நாட தூக்கிட்ட உங்க அப்பா பேரு வச்ச ஒரு பஸ் கூட ஓடாது. நீங்க அரசு ஒட்டுமொத்த தமிழ்நாடு இறங்கிட்டாங்க. செல்வ பெருந்தகை, பித்தள தமிழ்ச்செல்வன், நாய்சகர் இங்கெல்லாம் ஓட்டு கேட்க போனா இன்னும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி போயிருக்காங்க. கேள்வி கேட்டு தெரிச்சு துணியக்கான கோவணத்தை புரிஞ்சு ஓடி வந்துட்டாங்க 3 பேரும். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த 2024 எலெக்ஷன்ல எத்தனை தொகுதியில தெரிச்சுக்கிட்டு ஓடப்படுறான்னு பார்ப்போம். இவன் கேள்வி கேட்டா ஒருத்தருக்கு பதில் சொல்ல தெரிய துப்பு இல்ல, வக்கு இல்ல. ஏன்னா அவன் திமுக கார. நல்லா புரிஞ்சுக்கோ. மக்களுக்கு தெரியும், இன்க்ளூடிங் என்னையும் சரி. நீங்க வேணும் உட்கார வைக்கல, வேற மாற்று கட்சிகள் இல்லாமதான் உட்கார வச்சோம். 2 கட்சி அறிவு கட்டுங்களா? உடனே பேர் புரிஞ்சுக்காதீங்க. உங்களை வேணும்னா உட்கார சங்கடை உடுத்து ஊட்டுவோம். உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு மக்கள் தெரியும், புரிதல் தெரியுமா எங்களுக்கு? நீங்க வேணும்னு உட்கார வைக்கல, வேற மாற்று கட்சியில் இல்லாம தான் உட்கார வச்சோம். இந்த ஆடி மாற்று கட்சியில் இருக்கு. தெளிவா புரிஞ்சுக்கோ. எத்தனை இடத்துல டெபாசிட் போகுதுன்னு பாரு. சகாப்தம் முடிச்சு எத்தனை இடத்துல டெபாசிட் இழப்புன்னு பாருங்க. சகாப்தம் திமுக சகாப்தம் முடிச்சு 2021. சரிங்களா? நீங்க அப்படி வேணாலும் யார் வேணாலும் நிப்பாட்டிக்கோ, தடுத்து நிறுத்துக்கோ, என்ன தடுத்து நிற்கோ. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீ பண்ற ஆட்டவாசலாம். சிறுபான்மையிற்கு நீ என்ன நாடகம் பண்ற தெரிஞ்சு போச்சு. இத குடும்பமா பண்ணிருக்கிறோம், அதுவும் தெரிஞ்சு போச்சு. நாடகோஷ்டி மட்டும்தான் நீங்க அப்படின்னு. என்ன, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போற. இதுல இந்த வீடியோட இன்னொரு வீடியோ சேர்த்து போற ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண போற. தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல ₹1 கஞ்சா செடியை வளர்த்தாங்கன்னு சொல்லுங்க. கஞ்சா செடியை வளர்த்தாங்கன்னு சொல்லுங்க. அது தெரியாம வளர்ந்துருக்கோம். அதாவது திட்டமிட்டெல்லாம் இல்ல 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 இல்ல. நீங்க அப்படி வளர்த்து நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க. இந்த அரசு நடவடிக்கை எடுக்காம இருக்கும். நீங்க வந்து சாந்தி ஆஸ்பத்திரியில நடந்தா நான் அதை வந்து கஞ்சா செடி அவங்க வளர்க்காங்க, யார் வளர்க்காங்க நான் ஏத்துக்கிட்டேன். அந்த சாந்தி ஆஸ்பத்திரியில யாருக்கும் தெரியாது கஞ்சா பத்தி. அப்ப அவங்க சாந்தி ஆஸ்பத்திரியில நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. திருத்தணியில நடந்துச்சு சார், அந்த ரயில் நடந்த சம்பவம். வடமாநில தொழிலாளர்கள் வந்து நீங்க பேசுற தமிழ் எனக்கு புரியலையே. நீங்க தமிழ் நல்லா பேசுறீங்க.